அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க. எப்போவாச்சும் ஒரு நாள் தான் இது போல் அற்புதமான சேர்க்கை நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு நாளைய நாளானது நமக்கு அமைஞ்சிருக்குதுங்க. நாளைய நாளில் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை அப்படியே நீங்கள் கேளுங்க. இது வரைக்கும் நடக்காதுன்னு கைவிட்ட விஷயத்தை கூட நீங்கள் கேளுங்க. கண்டிப்பாக அது நடந்தே தீரும், கிடைத்தே தீரும். 1000% அனுபவம் உண்மையோடு சொல்கிறேன். கண்டிப்பாக உங்களுடைய விருப்பமானது நிறைவேறும். சரி, நாளைய நாள் அப்படி என்ன விசேஷம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு ஜூன் மாதத்தின் 3ஆம் தேதி, வைகாசி மாதத்தின் 20ஆம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை. இந்த செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டிற்கும் அவர் அதிதேவதையாக கொண்ட செவ்வாய் பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது. இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக வைகாசி மாதத்திற்குண்டான வளர்பிறை அஷ்டமி திதியானது இந்த நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குது. இந்த வளர்பிறை அஷ்டமி அப்படிங்கிறது ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாட்டுக்கு ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது. இந்த ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் தான் ஐஸ்வரேஸ்வரர் அப்படிங்கிற பெயரில் மகாலட்சுமி தாயாருக்கும் குபேரருக்குமே செல்வத்தை வாரி வழங்கினவர் அப்படின்னு சொல்லலாம். இறை வழிபாட்டின்படி இந்த சேர்க்கை இருக்குது. அப்படிங்கும்போது நாளைக்கு நினச்சபடியே நடத்தி தரக்கூடிய 369 அப்படிங்கிற நம்பருக்கான போர்ட்டலும் ஓப்பன் ஆகி இருக்குது. இந்த 369 குறித்து நம்மளுடைய சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். நம்மளுடைய விருப்பங்கள் எப்பேற்பட்டதாக இருந்தாலும் அது 3 நாளைக்குள்ளரையோ அல்லது 6 நாளைக்குள்ளரையோ 9 நாட்களுக்குள்ளரையோ கண்டிப்பாக நிறைவேற்றி தந்துடும். நிக்கோலா டெஸ்லா அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்ச இந்த அற்புதமான எண்ணை பயன்படுத்தி நம்ம என்ன வேணுமோ அதை கேட்கலாம். ஒரு உதாரணத்துக்கு பணம் வேணும், காதல் கை கூடணும், திருமணம் கை கூடணும், குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், நல்ல வேலை அமையணும்னு உங்களுடைய விருப்பங்கள் எப்பேற்பட்டதாக இருந்தாலும் நீங்கள் அதை கேட்கும்போது கண்டிப்பாக அது நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லலாம். எப்போதுமே ஒரு சில கிராசிங்காக தான் இந்த சேர்க்கை நமக்கு அமையும். ஆனால் இந்த முறை பார்த்திங்கன்னா நமக்கு டைரெக்டாகவே கனெக்ட் ஆகுது. அதாவது 369 அப்படின்னு நேர்கோட்டிலேயே கனெக்ட் ஆகுது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு ஜூன் மாதத்தின் 3ஆம் தேதி இங்கே 3ங்கிற நம்பர் நமக்கு கிடச்சிருது. அடுத்தது 6ங்கிற நம்பர், இது ஜூன் மாதமாக இருக்கிறதுனால 6வது மாதம். அடுத்தது 9ங்கிற எண், இந்த வருடமானது 2025. இதில் வர 2 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4ங்கிற நம்பர் கிடைக்கும். 4ஓட 5 ஆட் பண்ணிங்கன்னா 9ங்கிற நம்பர் உங்களுக்கு கிடச்சிரும். அப்போ நேராகவே 369 அப்படின்னு நமக்கு அமைஞ்சிருது. இது போல் ஒரு சேர்க்கை இனிமேல் நமக்கு வரவே வராது அப்படின்னு சொல்லலாம். அதாவது இன்டைரக்ட் காம்பினேஷனாக வரும். இது போல் டைரெக்டாக நமக்கு வரவே வராது அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே இந்த விசேஷம் பொருந்திய நாளில் நம்ம நினச்சதெல்லாம் நடக்கணும், 10 லட்சம் கூட 3 நாளுக்குள்ளே கிடைக்கணும்னா ஒரு குளியல் முறை பரிகாரம் குறித்து சொல்லியிருப்பேன். அதுபடி நீங்கள் செய்யும்போது நிச்சயமாக உங்களுடைய விருப்பம் 3 நாளைக்குள்ளார நிறைவேறும். 10 லட்சம் பணமும் கிடைக்கும். இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கை நான் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சரி, இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தடை விருப்பங்கள் நிறைவேறணும்னு நினைக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம். பெண்கள் இதை பீரியட்ஸ் டைம்லையும் தாராளமாக செய்யலாம். பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம். வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க, சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம். இதை நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்தும் செய்யலாம். வெளியில் எங்கேயாவது தங்கியிருக்கீங்கனாலும் அங்கேருந்தும் நீங்கள் இதை செய்யலாம். இது எப்படி செய்யணும், இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன, எந்த நேரத்தில் செய்யணும் அப்படிங்கிறத பார்த்தலாம். இது லா ஆஃப் அட்ராக்ஷன் சம்மந்தப்பட்ட மெத்தடுங்கிறதுனால நீங்கள் பெருசாக எந்த ஒரு டைமிங்கையும் பார்க்கணும் அப்படின்ட்டு அவசியம் கிடையாது. அதாவது ராகுகாலம் யமகண்டம் கூட நீங்கள் பார்க்கணும்ட்டு அவசியம் கிடையாது. நாளை இரவு 12 மணிக்குள்ளே எப்போ வேணாலும் நீங்கள் இதை செய்யலாம். இல்லை எங்களுக்கு டைமிங் சொல்லுங்கள் அப்படின்னா, இப்போ நான் உங்களுக்கு 3 நேரம் கொடுக்குறேன். இந்த 3 நேரத்துலேயும் நீங்கள் செஞ்சீங்கனாலும் சரி, இல்லை இந்த 3ல் ஏதாவது ஒரு நேரத்தில் செஞ்சீங்கனாலும் சரி, நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். சரி, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தரலாம். இதுக்கு எந்த ஒரு கோடுகளும் இல்லாத பியூரான அன்ரூல்டு ஒயிட் ஷீட் நமக்கு தேவைப்படுது. இதில் எழுதுவதற்கு ரெட் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கர் தேவைப்படுது. இந்த 2 பொருள் தான் நமக்கு தேவை. இப்போ எந்த நேரத்தில் இதை எழுதணும்னு பார்த்தீங்கன்னா, நாளை மதியம் வரக்கூடிய 3 மணிலேருந்து 4 மணி அந்த டைமுக்குள்ளே நீங்கள் இதை பயன்படுத்தலாம். இல்லைன்னா 6 மணிலேருந்து 7 மணி அந்த டைமில் பயன்படுத்தலாம். இல்லைனா இரவு 9 மணிலேருந்து 10 மணி அந்த நேரத்துலையும் நீங்கள் பயன்படுத்தலாம். இல்லைன்னா இந்த 3 நேரத்துலேயுமே கூட நான் சொல்கிறத நீங்கள் செய்யலாம். சரி, இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்துக்கோங்க. யாருக்கிட்டேயும் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க.
மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு நீங்கள் எடுத்து வச்ச பேப்பரில் ஒரு எனர்ஜி சர்க்கிள் வந்து போட்டுக்கோங்க. அதாவது கேப் இல்லாத மாதிரி ஒரு வட்டம் வந்து போட்டுக்கோங்க. இந்த வட்டத்துக்குள்ளார உங்களுடைய பேரை வந்து எழுதுங்க. முழு பேரையும் எழுதுங்க. இங்கிலீஷில் எழுதுகிற மாதிரி இருந்தால் கேபிட்டல் லெட்டரில் வந்துட்டு எழுதுங்க. வித் இனிஷியலோட வந்துட்டு எழுதிக்கோங்க. கீழே வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை வந்து எழுதுங்க. பிறந்த தேதி, மாதம், வருடங்கும் போது 4 டிஜிட் வர மாதிரி எழுதிக்கோங்க. இப்போ இதுக்கு கீழே 369 அப்படிங்கிற இந்த நம்பரை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க. இப்போ இதுக்கு கீழே என்ன விருப்பம் நிறைவேறணுமோ அதில் ஏதாவது ஒரு விருப்பத்தை மட்டும் நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதை ஒரு வார்த்தையில் வர மாதிரி எழுதுங்க. பணமா, வேலையா, திருமணமானு நீங்களே வந்து முடிவு பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு கீழே 1லேருந்து 3 வரைக்கும் சீரியல் நம்பர் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த வட்டத்துக்குள்ளே என்ன விருப்பம் எழுதுனீங்களோ அது நடந்து முடிச்சிட்ட மாதிரி இப்போ எழுதணும். ஒரு உதாரணத்துக்கு பணம் அப்படின்னு எழுதியிருந்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் ஒரு 5 லட்சம் பணம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 5 லட்சம் பணம் கிடைத்து விட்டது, 369 நன்றி அப்படின்னு வந்து எழுதுங்க. 5 லட்சம் பணம் கிடைத்து விட்டது, 369 நன்றி அப்படின்னு வந்து எழுதுங்க. இதை வந்து நீங்கள் 3 முறை வந்து எழுதுங்க. அடுத்ததாக கொஞ்சம் இடைவெளி விட்டுட்டு மறுபடியும் 1லேருந்து 6 வரைக்கும் சீரியல் நம்பர் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போது அதே விருப்பத்தையே மறுபடியும் 6 முறை வந்து நீங்கள் எழுதுங்க. 5 லட்சம் பணம் கிடைத்து விட்டது, நன்றி, 369 இந்த மாதிரியே வந்துட்டு 6 முறை எழுதுங்க. அடுத்தது கொஞ்சம் இடைவெளி விட்டுட்டு 1லேருந்து 9 வரைக்கும் சீரியல் நம்பர் போட்டுட்டு மறுபடியும் இதை 9 முறை வந்து எழுதுங்க. நீங்கள் இந்த மாதிரியும் வந்து எழுதலாம். இல்லைன்னா நாளைக்கு அந்த 3 மணிக்கு எழுத சொன்னேன் இல்லையா, அப்போ 3 மணிக்கு வந்து நீங்கள் ஜஸ்ட்டு 3 தடவை மட்டும் எழுதுங்க. அடுத்தது 6 மணிக்கு எழுதும்போது கீழே வந்து 1லேருந்து 6 வரைக்கும் நம்பர் போட்டுட்டு 6 முறை எழுதுங்க. இரவு 9 மணிக்கு எழுதும்போது சீரியல் நம்பர் போட்டுட்டு 9 முறை வந்து எழுதுங்க. இது உங்களுடைய விருப்பம்தான். ஏன்னா இந்த 3 மணி நேரமும் உங்களுக்கு வந்து டைம் எப்படி ஃப்ரீயாக இருப்பீங்களா இல்லையான்னு தெரியாது இல்லையா. ஃப்ரீயாக இருக்கிறவங்க அந்த மாதிரி பிரித்து எழுதிக்கலாம். இல்லை எனக்கு கிடைக்கிற டைமில் நான் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிடுறேன்னு நினச்சிங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு 3 தடவை, கொஞ்சம் இடைவெளி விட்டு 6 தடவை, கொஞ்சம் இடைவெளி விட்டு 9 தடவை இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் எழுதிடுங்க. இப்போ நீங்கள் எழுதுனதெல்லாம் நீங்களே ஒரு முறை வந்து படிங்க. படிக்கும்போது அது நடந்துட்ட மாதிரி அப்படியே கற்பனை பண்ணிக்கிட்டே வந்து படிங்க. அதன் பிறகு இந்த பேப்பரை வந்துட்டு நீங்கள் மடித்து உங்களுடைய உள்ளங்கைக்கு நடுவில் வச்சுக்கோங்க. இப்போ உங்களுடைய இஷ்ட தெய்வம், குலதெய்வம், முருகப்பெருமானுக்குரிய நாளாக இருக்கிறதுனால அவரே மனசால் நீங்கள் நினச்சிக்கலாம். நீங்கள் வேற்று மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய தெய்வத்தை நீங்கள் வேண்டிக்கோங்க. கூடவே இந்த 369 ஏஞ்சலையும் வந்துட்டு நீங்கள் நினச்சிக்கோங்க. நினச்சிட்டு இந்த விருப்பமானது எனக்கு நிறைவேறணும் அப்படின்னு மனதார வந்துட்டு நீங்கள் வேண்டிக்கோங்க. அதன் பிறகு இந்த பேப்பரை உங்களுடைய வீட்டில் எங்கேயாவது ஒரு இடத்துல பத்திரமா வச்சுருங்க. பீரோவில் வைக்கலாம், பூஜை அறையில் வைக்கலாம், உங்களுடைய பர்ஸில் வைக்கலாம், எங்கே வேணால் வச்சுக்கலாம். தொடர்ந்து 9 நாட்கள் இதில் இருக்கக்கூடிய விருப்பத்தை நீங்கள் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி படிச்சுட்டு தூங்குங்க. அதே போல் கற்பனையும் பண்ணி பாருங்கள் நடந்துட்ட மாதிரி. 9 நாட்களுக்குள்ளார கட்டாயம் நீங்கள் என்ன எழுதியிருந்தீங்களோ அது நடந்தே தீரும். அதில் உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். 9 நாட்கள் முடிந்த பிறகு 10ஆவது நாள் இந்த பேப்பரை வந்துட்டு நீங்கள் விளக்குலையோ மெழுகுவத்திலையோ காட்டி எரிச்சிட்டு இந்த சாம்பலை வந்து நீங்கள் வெளியில் ஊதி விட்டுறலாம். இப்படி ஊதி விடும்போது தேங்க்யூ யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லலாம், அல்லது தேங்க்யூ 369 அப்படின்னும் நீங்கள் சொல்லலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான பவர்ஃபுல்லான இந்த மெத்தடை எல்லாருமே நாளைய நாளில் செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.